நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. திருமணமான 2 வருடங்களில் மனைவி பிள்ளைகளை தவிக்கவிட்டு சென்ற முந்திரி வியாபாரி 18 ஆண்டுகளுக்கு பின் திரும்பி வந்து புது வீட்டில் பங்கு கேட்டு ரகளை. போதையில் அடாவடித்தனம் செய்தவரை கட்டையால் அடித்தே கொன்ற மனைவி. கணவர் மாடியிலிருந்து தவறி விழுந்து இறந்து விட்டதாக கூறி கண்ணீர் வடித்து நாடகமாடியும் போலீசில் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? நைட்டு தூங்க போகும்போது அமைதியா இருந்த பக்கத்து வீட்டுல காலையில ஒரே சத்தமா கேட்டிருக்கு. அது மட்டுமில்ல, அந்த வீட்டு முன்னாடி சடலத்தை வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்றும் இருந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ பக்கத்து வீட்டு பெண்ணுடைய கணவர் மாடியில இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துட்டதாவும் அவருக்கான இறுதி சடங்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிறதாவும் அங்க உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. நடு ராத்திரியில இறந்து போனவருக்கு எதுக்கு இவ்வளவு வேகமா இறுதி சடங்கு பண்றாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க விசாரணையில இறங்கினதுக்கு அப்புறம் தான் நைட்டோட நைட்டா நடந்த அந்த கொடூர சம்பவத்தை பத்தி தெரிய வந்திருக்குது. கடலூர் பன்ருட்டி பக்கத்துல உள்ள தாழம்பட்டு கிராமத்தை சேர்ந்த செல்வமணிக்கும் அவருடைய அக்கா மகள் உஷாவுக்கும் கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்ச 2 வருஷத்திலேயே இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள்னு 2 குழந்தைகள் பிறந்தாங்க. முந்திரி வியாபாரம் செஞ்சுட்டு வந்த செல்வமணிக்கு வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது தகாத உறவா மாறியிருக்கு. இந்த விஷயம் மனைவி உஷாவுக்கு தெரிஞ்சு வீட்டுல பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நம்பின உஷா கணவருடைய தகாத உறவை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அடுத்து கணவன் மனைவியை கூப்பிட்டு போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அப்போ என்னுடைய மனைவி உஷா கூட வாழ எனக்கு விருப்பமே இல்லை, இனிமே என்னுடைய காதலி கூட தான் நான் வாழ போறேன்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே திட்டவட்டமா சொல்லிட்டு நெய்வேலியில உள்ள காதலி வீட்டுக்கே போயிட்டாரு செல்வமணி. உஷாவை கல்யாணம் பண்ணின 2 வருஷத்துல வீட்டை விட்டு வெளியேறின செல்வமணி அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகளை தேடி வரவே இல்லை. உஷா தாளம்பட்டுல உள்ள வீட்டுல தங்கி முந்திரி தோட்டத்துல கூலி வேலைக்கு போய் தன்னுடைய மகனையும் மகளையும் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. உஷாவுடைய மகளுக்கு சமீபத்துல தான் கல்யாணம் நடந்திருக்கு. மகன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சமீபத்துல உஷா புது வீடு கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 18 வருஷமா மனைவி பிள்ளைகளை எட்டி கூட பார்க்காத செல்வமணி உஷா புது வீடு கட்டுறாங்கன்னு தெரிஞ்சதும் நேரா உஷா வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணியிருக்காரு. நீ புதுசா கட்டுற வீட்டுல எனக்கும் பாதி பங்கு வேணும், நானும் என்னுடைய காதலியும் அங்கதான் வந்து வாழ போறோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காரு. உஷா இத்தனை வருஷமா தனி ஆளா கூலி வேலைக்கு போய் 2 குழந்தைகளையும் வளர்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 400 ரூபாய் தானா. அந்த சம்பளத்துல குழந்தைகளை வளர்த்து சிறுக சேர்த்த பணத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் பங்கு கேட்டு தகராறு பண்ணதால உஷாவுக்கு கணவர் செல்வமணி மேல கடும் ஆத்திரம் உண்டாகி இருக்கு. கடந்த 1 வாரமாவே செல்வமணி தினமும் நைட்டு மது போதையில உஷா வீட்டுக்கு வந்து ரகளை பண்ணியிருக்காரு. வியாழக்கிழமை நைட்டும் செல்வமணி மது போதையில உஷா வீட்டுக்கு வந்து தன்னுடைய காதலிக்கும் புது வீட்டுல பங்கு தர சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காரு. அது மட்டுமில்ல, பங்கெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னதுக்காக உஷாவை சர மாரியா அடிச்சிருக்காரு. அப்போ கடும் ஆத்திரம் அடைஞ்ச உஷா அங்க கிடந்த முந்திரி கட்டையை எடுத்து செல்வமணிய சர மாரியா அடிச்சிருக்காங்க. அதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து செல்வமணி உயிரிழந்துட்டாரு.
அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த பாயை எடுத்துட்டு வந்து செல்வமணி சடலத்து மேல போத்திட்டு மது போதையில மாடியில இருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்துட்டுதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. அது மட்டுமில்ல, சடலத்தை வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ், மேலதாளம் அடிக்கிறவங்களை வர வச்சு இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் உஷா வேகமா பண்ணியிருக்காங்க. விஷயம் யாருக்கும் தெரியறதுக்குள்ள காதும் வச்ச மாதிரி சடலத்தை அடக்கம் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு உஷா கிட்ட விசாரிச்சதுல மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் உஷாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. செல்வமணியுடைய சடலம் பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் அரசு மருத்துவமனையிலேயே வைக்கப்பட்டிருந்துச்சு. சடலத்தை வாங்க உறவினர்கள் யாராச்சும் வருவாங்களான்னு மருத்துவமனை ஊழியர்கள் வெகு நேரம் காத்திருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யாருமே வரல. கல்யாணமான 2 வருஷத்திலேயே மனைவி பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு காதலி கூட போயிட்டதால செல்வமணி மேல சொந்தக்காரங்க எல்லாம் வெறுப்புல இருந்திருக்காங்க. அதனாலதான் அவருடைய மகள் உட்பட யாருமே சடலத்தை வாங்க முன்வரல. சொந்தக்காரங்க மட்டுமில்ல, யாருக்காக மனைவி பிள்ளைகளை தனியா விட்டுட்டு போனாரோ அந்த கள்ள காதலி கூட செல்வமணி சடலத்தை வாங்கவே வரல. பழகின பாசத்துக்காக செல்வமணியுடைய நண்பர்கள் ஒரு சிலர் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சடலத்தை வாங்கி இளம் வயசுல அற்ப சந்தோஷத்துக்காக குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு மனம் போன போக்குல போனா கடைசியில முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணம். சாலையோர ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நின்று கொண்டிருந்த கோவில் பூசாரி ஆயுதங்களுடன் வெட்ட பாய்ந்த மர்ம கும்பல் எந்த திசையிலும் ஓட விடாமல் சுத்து போட்டு வெட்டி கொன்ற கொடூரம். கோவில் பூசாரியை 17 வயது சிறுவன் ஓட வெட்டி கொன்றது ஏன்? நடுங்க வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? பேச்சியம்மன் கோவில் பூசாரி ரவி வழக்கம் போல கோவில்ல பூஜையை முடிச்சிட்டு 2 வீலர்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. போற வழியில ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சிக்கன் 65 வாங்குறதுக்காக வண்டியை நிறுத்திட்டு கடையில நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்போ எங்கோ இருந்து வந்த ஒரு கும்பல் கோவில் பூசாரிய சுத்து போட்டு சரமாரியா வெட்டி வீசிட்டு தப்பிச்சு ஓடியிருக்காங்க. இந்த கொடூர தாக்குதல்ல நிலைகுலைஞ்சு போன பூசாரி ரவி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பூசாரியுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சிகள், சம்பவ இடத்துல பதிவான செல்போன் சிக்னல்களை ஆய்வு பண்ணி கொலையாளிகளை பிடிக்கிற பணியில இறங்கினாங்க. அதோட பூசாரி ரவிக்கு யார் கூடெல்லாம் முன் விரோதம் இருக்கு அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் இந்த கொடூர சம்பவத்துக்கான மோட்டிவ் என்னங்கிறதே தெரிய வந்திருக்கு. தூத்துக்குடி ஏரல் பக்கத்துல உள்ள மங்களக்குறிச்சியை சேர்ந்த முத்து ராமலிங்கத்துக்கும் முத்து விஜயாவுக்கும் கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் இருக்காங்க. டெய்லரா வேலை பார்த்துட்டு இருந்த முத்து ராமலிங்கத்துக்கும் மனைவிக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கு காரணம் முத்து விஜயாவுடைய தகாத உறவுதான். ஏரல் பக்கத்துல உள்ள சொக்க பழங்கரை கிராமத்தை சேர்ந்த ரவி அங்க உள்ள கோவில்ல பூசாரியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த கோவிலுக்கு முத்து விஜயா சுவாமி கும்பிட போனப்போ பூசாரி ரவி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் ஒரு கட்டத்துல எல்லை மீறி போயிருக்கு. இந்த விஷயம் முத்து விஜயாவுடைய கணவர் முத்து ராமலிங்கத்துக்கு தெரிஞ்சு கணவன் மனைவிக்கு இடையில பூகம்பமே வெடிச்சிருக்கு. பூசாரி ரவி ஏற்கனவே கல்யாணமாகி மனைவிய பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல தான் கோவில் பூசாரி ரவியும் முத்து விஜயாவும் ஒன்னா சேர்ந்து வாழ முடிவு பண்ணியிருக்காங்க. முத்துராமலிங்கம் முத்து விஜயா தம்பதியுடைய மகனுக்கு அப்போ 10 வயசு. மகனை கணவர் கிட்ட விட்டுட்டு 2 மகள்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு முத்து விஜயா ரவியோட வீட்டுக்கு போய் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 7 வருஷமா 2 பேரும் தனியா வீடு வாடகைக்கு எடுத்து கணவன் மனைவி போல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி சோட்டையன் தோப்பு பக்கத்துல உள்ள சண்முகபுரம் பகுதியில ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து
ரவியும் முத்து விஜயாவும் வசிச்சிட்டு வந்திருக்காங்க. முத்து விஜயாவுடைய 2 மகள்களும் அவங்க கூட தான் இருக்காங்க. 10 வயசுலேயே தாய் முத்து விஜயா வேற ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டதால அவருடைய மகன் தந்தை முத்துராமலிங்கத்தை கூட மங்களக்குறிச்சியிலேயே வசிச்சுட்டு வந்திருக்கான். அவனுக்கு இப்போ 17 வயசாகுது. காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கான். விவரம் தெரியாத வயசுலேயே தாய் தனியா போயிட்டதால அப்போ அதோட தாக்கமும் வலியும் அந்த சிறுவனுக்கு புரியல. ஆனா காலேஜில் கூட படிக்கிற பசங்கள்லாம் அந்த சிறுவன் கிட்ட அவனுடைய தாய் பத்தி பேசி கிண்டல் பண்ணியிருக்காங்க. உங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமேன்னு ஜாடை மாடையா பேசி நோகடிச்சிருக்காங்க. கூட படிக்கிறவங்க மட்டும் இல்ல, ஊர்க்காரங்க சொந்தக்காரங்கன்னு போற இடத்துக்கெல்லாம் அவனுடைய அம்மாவை பத்தி பேசுற மாதிரி பேசி பேசி சிறுவனை கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து அந்த சிறுவனுடைய மனசுல கொலை வெறிய உண்டாக்கி இருக்கு. நாம இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு காரணம் நம்ம அம்மாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டுட்டு போன கோவில் பூசாரி ரவி தானும். இத்தனை வருஷமா தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம போனதுக்கு ரவி தான் காரணம்னு நினைச்ச சிறுவன் ரவிய கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்கான். கடந்த சில மாதங்களா ரவி தூத்துக்குடி 3ஆம் மைல் மடத்தூர் ரோட்ல உள்ள பேச்சியம்மன் கோவில்ல பூசாரியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வியாழக்கிழமை நைட்டு வழக்கம் போல கோவில்ல பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. சோட்டையன் தோப்பு மெயின் ரோட்ல பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ள ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில நின்றுட்டு இருந்தப்பதான் முத்து விஜயாவுடைய 17 வயது சிறுவன் தன்னுடைய உறவுக்கார இளைஞரோட வந்து ரவிய அறிவாளால கண்மூடித்தனமா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான். விசாரணையில எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கோவில் பூசாரிய வெட்டி கொன்ன 17 வயது சிறுவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதோட சிறுவனுடைய உறவுக்கார இளைஞர் பால் பாண்டிய தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. வீட்டின் வாசலை மறைத்து நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை தள்ளி நிறுத்துமாறு கூறிய வீட்டின் உரிமையாளர், உங்கள் இஷ்டத்திற்கெல்லாம் ஆட முடியாது என தெனாவட்டாக பதிலளித்த இளைஞர். வாக்குவாதம் கைகலப்பாக மாறி கைகலப்பு கொலையில் முடிந்த கொடூரம். பிரபல நடிகையின் உறவினருக்கு இரவு நேரத்தில் நடந்தது என்ன? பெரிய பெரிய வீடுகளும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் நிறைஞ்ச பகுதி அது. வழக்கமா நைட்டு 9 மணிக்கு மேல ஆகிட்டாலே அந்த பகுதியே ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா வியாழக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு வாக்குவாதம் அடிதடின்னு அந்த ஏரியாவே ஒரே பரபரப்பா இருந்துச்சு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தங்களுடைய வீட்டுல இருந்து ஓடி வந்து எட்டி பார்த்திருக்காங்க. ஒரு சிலர் அங்க நடந்த தகராறை தடுக்கவும் பார்த்திருக்காங்க. ஆனா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த இடம் ரத்த களரியா மாறிடுச்சு. கூர்மையான ஆயுதங்களால குத்துனதால ஒருத்தர் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. இது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கொல்லப்பட்டவரு ஒரு பிரபல நடிகையுடைய நெருங்கின உறவினருங்கிறது தெரிஞ்சிருக்கு. பிரபல பாலிவுட் நடிகையான ஹீமா குரோசி ஹிந்தியில ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டுமில்ல, நடிகர் ரஜினிகாந்த் நடிச்ச காலா, அஜித் நடிச்ச வலிமை படங்கள்ல நடிச்சதன் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில பரிச்சயமான முகமா மாறினாங்க. இந்த ஹீமா குரோஷியுடைய நெருங்கிய உறவினரான தொழிலதிபர் ஆசிப் குரோசி டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் உள்ள ஜங்புரா போகல் அப்படிங்கிற தெருவில் குடும்பத்தோட குடியிருந்து வந்தாரு. இவருக்கு 2 மனைவிகள்னு சொல்லப்படுது. நிஜாமுதீன் பகுதியில் மனைவி ஷாஹின் குரோசியோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஆசிஃபுடைய வீட்டு வாசலுக்கு நேரா ஒரு இருசக்கர வாகனம் நின்றுட்டு இருந்திருக்கு. அதனால ஆசிஃப் தன்னுடைய காரை வீட்டுக்குள்ள விட முடியாம இருந்திருக்காரு. அப்போ அந்த இருசக்கர வாகனத்துக்கு பக்கத்துல இளைஞர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு. ஆசிஃப் அந்த இளைஞர்கிட்ட, வண்டியை வீட்டு முன்னாடி நிறுத்தாதீங்க, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, வண்டியை எடுத்து கொஞ்சம் ஓரமா விடுங்கன்னு சொல்லி இருக்காரு. அப்போ உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வண்டியை எடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அந்த இளைஞர் அடாவடித்தனமா பேசினதா சொல்லப்படுது. எப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த வாக்குவாதம் கை கலப்பா மாறி இருக்கு.
ஆசிஃபுடைய மனைவி சைனாஸ் குரேஷி சண்டையை விலக்கிவிட முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் ஓடி வந்து சண்டையை விலக்கி விட்டுருக்காங்க. அப்போ ஆசிஃப் கிட்ட தகராறு பண்ண இளைஞர், இங்கேயே இருடா, கொஞ்ச நேரத்துல ஆளை கூப்பிட்டு வர, உன்னை சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆசிஃப் தன்னுடைய வாகனத்தை காம்பவுண்ட்ல பார்க் பண்ணிட்டு மனைவி கூட நின்று பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆசிஃப் கூட சண்டை போட்டுட்டு போன இளைஞர் இன்னொரு இளைஞரை கூப்பிட்டுட்டு திரும்பவும் ஆசிஃப் வீட்டுக்கு முன்னாடி நின்று வம்பிழுத்திருக்காரு. வீட்டு முன்னாடி நின்று சவுண்டு விட்டதும் ஆசிஃபும் கோபத்துல கத்தி இருக்காரு. அந்த நேரத்துல அந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து ஆசிஃபை தாக்கி கூர்மையான கத்தியால ஆசிஃபுடைய நெஞ்சிலேயே சர மாரியா குத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. தன்னுடைய கண் எதிரிலேயே கணவர் ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சதை பார்த்து பதறி போன சைனாஸ் குரேஷி வீட்டுக்குள்ள இருந்த உறவினரையும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வரவழைச்சு ஆசிஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனா ஆசிஃபை பரிசோதனை பண்ண மருத்துவர் அவர் உயிரிழந்து அரை மணி நேரத்துக்கும் மேலாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆசிஃபை அந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து தாக்குனது, குத்தி கொன்னது எல்லா காட்சிகளும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்துச்சு. அந்த காட்சிகளை வச்சு விசாரணையை தொடங்கின போலீஸ் ஆசிஃபை கொலை பண்ண 19 வயதான உஜ்வலையும் அவருடைய தம்பி 18 வயதான கௌதமையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இவங்க 2 பேருமே ஆசிஃப் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல தான் குடியிருந்துட்டு வந்திருக்காங்க. சாதாரண பார்க்கிங் பிரச்சனை கடைசியில கொடூர கொலையில போய் முடிஞ்சது. டெல்லி குடியிருப்பு வாசிகளை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. பெட்டிக்கடையில் அமர்ந்து வேலை செய்த இளைஞர், நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்த 3 பேர் கொண்ட கும்பல், கத்தியால் கழுத்தை கிழித்து கொலை செய்த கொடூரம். உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது. ஏன் நடந்தது என்ன? நள்ளிரவு நேரத்துல 30 வெட்டி கிராமமே கும் இருட்டுல இருந்துச்சு. அப்போ முகமூடி அணிஞ்சிட்டு வந்த 3 பேரு இளங்கோங்கிற இளைஞர் வீட்டுக்குள்ள புகுந்து அவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. இளங்கோ சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த கும்பல் கத்தியை எடுத்து அவருடைய கழுத்திலேயே குத்தி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்சு சுருண்டு விழுந்த இளங்கோவுக்கு அதிக ரத்தம் வெளியேறி இருக்கு. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத அந்த கும்பல் இளங்கோவுடைய உடலை கத்தியால குத்தி கிழிச்சு துடிதுடிக்க கொண்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் இளங்கோவுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஊர் மக்கள் கிட்ட இளங்கோவை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்கன்னு விசாரணையில இறங்கினாங்க. இளங்கோவுடைய அத்தை மகன் தனுஷும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான் கொலை செஞ்சுட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட சொன்னாங்க கிராம மக்கள். 3 பேருடைய கையிலையும் கத்தி இருந்ததால எங்களால கொலையாளிகளை பிடிக்க முடியலன்னு சொல்லி இருக்காங்க. உடனே தனுஷுடைய போன் நம்பரை கிராம மக்கள் கிட்ட இருந்து வாங்கின போலீஸ் அவருடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்போ செல்போன் சிக்னல் அந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டில் காட்டியிருக்கு. உடனே கொலையாளிகள் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு போய் தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க போலீஸ். அப்போ திடீர்னு புதருக்குள்ள இருந்து 3 பேர் தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. அடுத்த நொடியே அந்த 3 பேரையும் சுத்தி வளைச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணையில இறங்கினாங்க. அதுல தான் இளங்கோ ஏன் கொலை செய்யப்பட்டாரு, என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. ராணிப்பேட்டை 30 வெட்டி பஜனை கோவில்ல உள்ள இளங்கோ எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. கருத்து வேறுபாட்டால இவரும் இவருடைய மனைவியும் 2 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. மனைவி பிரிஞ்சு போனதுல இருந்தே மனதளவுல புண்பட்டு இருந்த இளங்கோ வெளியூர்ல தங்கி எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. லீவுக்காக சொந்த ஊருக்கு போன இளங்கோ தன்னுடைய அக்காவுடைய பெட்டி கடையில உட்கார்ந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அங்க மது போதையில வந்த உறவுக்கார இளைஞர் தனுஷ் இளங்கோவுடைய அக்கா கிட்ட செலவுக்கு பணம் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இளங்கோ கிட்ட பணம் கேட்டிருக்காரு தனுஷ். நானே எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ மது குடிச்சு பணத்தை வேஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் காசை சேர்த்து வைக்க வேண்டியதானன்னு தனுஷுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு.
இளங்கோவுடைய அட்வைஸை கேட்டு கடுப்பான தனுஷ், எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுன்னு பதிலுக்கு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை வெடிச்சிருக்கு. அப்போ அந்த பகுதியில் இருந்த மக்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டும் பெட்டி கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருந்த இளங்கோ கிட்ட மறுபடியும் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான் தனுஷ். ஒழுங்கா வேலைக்கு போகாம குடிச்சிட்டு ஊர் சுத்துற உனக்கெல்லாம் பணம் தர முடியாதுன்னு இளங்கோ திட்டி இருக்காரு. அதை கேட்டு கோபமான தனுஷ் என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்து நடந்த விஷயத்த தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொன்ன தனுஷ் இளங்கோவை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கான். அடுத்து நள்ளிரவு நேரத்தில் ஃபுல் போதையில இளங்கோவுடைய வீட்டுக்கு போன தனுஷும் அவனுடைய நண்பர்களும் மறைச்சு வச்சிருந்த கத்தியால இளங்கோவை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தீவிர விசாரணையில இறங்கினாங்க. விசாரணையுடைய முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தனுஷ், அஸ்வின் குமார், 17 வயசு சிறுவன்னு மொத்தம் 3 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த இளைஞர் உயிருக்கு உயிராக பழகிய நண்பனுடன் பிரச்சனை. சுடுகாட்டில் வைத்து மூண்ட தகராறு. தலையில் பலத்த காயங்களோடு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த கொடூரம். இளைஞரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கும்பல் சிக்கியதா? நடந்தது என்ன? காலை நேரத்துல டிஜி புதூர் பகுதி பொதுமக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருந்திருக்கு. அப்போ அங்குள்ள சுடுகாட்டுல 26 வயசு இளைஞர் ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாரு. சடலத்தை பார்த்த அந்த வழியா போன மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணிட்டு தடயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து பக்கத்துல உள்ள கிராம மக்கள் கிட்ட உயிரிழந்து கிடக்கிற இளைஞர் யாரு, நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேல சுடுகாட்டு பக்கம் யாரும் போக மாட்டோம், அதனால எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால அடுத்த கட்ட நடவடிக்கையா அங்க உள்ள மதுபான கடையில இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணாங்க போலீஸ். அதுல உயிரிழந்த இளைஞரும் அவருடைய நண்பர்களும் ஒன்னா பைக்ல போன காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சடலத்தை மீட்ட போலீஸ் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு சிசிடிவியில பதிவான நபர்கள் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல உயிரிழந்த நபர் பர்கூரை சேர்ந்த நாகராஜனும் அவரு கூட வந்தவங்க பண்ணையபுரத்தை சேர்ந்த பார்த்திபன் அவருடைய நண்பர்கள்னு போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து பண்ணையத்தூர் கிராமத்துக்கு போன போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த பார்த்திபனை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பர்கூர்ல உள்ள நாகராஜுக்கு கல்யாணமாகி ஒரு மகன் இருக்கான். கல்யாணமாகி கொஞ்ச நாள் வர மனைவிய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட நாகராஜ் நாள் போக்குல மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு. இதனால சரியா வேலைக்கு போகாத நாகராஜ் டெய்லி மது குடிச்சிட்டு ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு போன நாகராஜ் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு. இதனால கடுப்பான மனைவி, நீ டெய்லி வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இனியாவது திருந்து, இல்லனா என் புள்ளைய கூப்பிட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. ஆனா மனைவியுடைய பேச்ச சுத்தமா மதிக்காத நாகராஜ் டெய்லி மது குடிச்சிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தாரு. நாகராஜுடைய நடவடிக்கையை பொறுத்து பார்த்த மனைவி, இவன் கூட வாழ்ந்தா நம்ம குழந்தையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிரும்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி பிரிஞ்சு போனதுல இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மன உளைச்சலுக்கு ஆளான நாகராஜ் மறுநாளே மனைவியை சமாதானப்படுத்த மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. இனி நான் சத்தியமா குடிக்க மாட்டேன், உன்னையும் நம்ம குழந்தையும் சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்லி மனைவி கிட்ட கெஞ்சி இருக்காரு. அதுக்கு நாகராஜுடைய மனைவி, உன் கூட சேர்ந்து வாழ சுத்தமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பிடிவாதமா பதில் சொல்லிட்டாங்க.
மனைவியுடைய பதில கேட்டு விரக்தியில வீட்டுக்கு திரும்பின நாகராஜுக்கு அதே ஊர்ல உள்ள பார்த்திபனோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆகிட்டாங்க. ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறது, கஞ்சா இழுக்கிறதுன்னு இவங்க பழக்க வழக்கம் எல்லை மீறி போயிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு நாகராஜ், பார்த்திபன், கௌதம், கார்த்திகேயன்னு 4 பேரு அங்குள்ள சுடுகாட்டுல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு கஞ்சா இழுத்துட்டு இருந்திருக்காங்க. பாதி பாட்டில் காலியான உடனே நாகராஜுக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. பார்த்திபன் கிட்ட பேசிட்டு இருந்த நாகராஜ், உன் மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்க போன் நம்பர் தாடான்னு கேட்டிருக்காரு. உன்னுடைய பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டா, இப்போ என்னுடைய பொண்டாட்டி போன் நம்பரை கேட்கறியான்னு சண்டை போட்டிருக்காரு பார்த்திபன். இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்க கூட சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்த கௌதமனும் கார்த்திகேயனும் 2 பேரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா அப்பவும் பார்த்திபனோட மனைவிய தப்பா பேசிட்டு இருந்தாரு நாகராஜ். இதனால கடுப்பான பார்த்திபன் கீழே கிடந்த டைல்ஸை எடுத்து நாகராஜுடைய மண்டையிலேயே அடிச்சிருக்காரு. கூட இருந்த கௌதம், கார்த்திகேயன் 2 பேரும் அங்க இருந்த மூங்கில் கம்ப வச்சு முகம், கை, கால்னு நாகராஜ கொடூரமா அடிச்சிருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச நாகராஜ் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தீர விசாரணை பண்ணி பார்த்திபன், கௌதமன், கார்த்திகேயன்னு 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு